ஹாய். ஹாய். இன்னைக்கு காலையில பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது பார்வதிக்கும் பார்வதி அம்மாவுக்கும். கமெண்ட் செக்ஷன்ல கூட எங்களுக்கு நிறைய பேர் சிஸ்டர் நீங்க போய் பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்கலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க அப்புறமா அது கொஞ்சம் லேட்டா தான் போய் பார்த்தோம். ஸோ மொத்த வீடியோவையும் எடுத்து வச்சு ஃபுல்லா பார்த்துட்டு இப்போ நாங்க ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். என்னன்னா நம்ம லைஃப்ல நம்மளோட வீட்டிலலாம் சில பேரை சொல்லுவாங்க, இவங்க கூட சேராத, எதுக்கு போய் வாய விடுற, உனக்கு எதுக்கு இந்த வம்பு, உனக்கு எதுக்கு இந்த பேச்சு அப்படின்ட்டுலாம். நம்மளுக்கு என்ன தோணும்னா, அவன் என்ன பேசுவான், இல்லை அவங்க என்ன பேசுவாங்க, நான் வாயை பொத்திக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா, எனக்கு வாய் இல்லையா, நான் கேட்க மாட்டேனா இப்படின்ட்டுலாம் தோணும். அப்போ நம்ம கேட்கணுன்ட்டுலாம் போவோம். இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் யார் அதை சொல்கிறாங்கன்னா, இந்த பார்வதி மாதிரி ஆட்களையும் அவங்களோட குடும்பத்தார் மாதிரி ஆட்களையும் தான். நீ ஏன் அவங்க கூட வச்சுக்கிற அப்படின்னா, அவங்களுக்கு பார்வதி அவங்களுக்கு ஆள் பலம், பணபலம், பதவி பலம், வேற என்னெல்லாம் பலம் இருக்கோ, நம்ம உடனே பலம்னோட நீங்க உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சுக்கெல்லாம் யூஸ் கூடாது. அந்த ஏரியால, அதாவது சாதாரண பாமர மக்களா இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளவு பலம் தேவைப்படுமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி பலமே அவங்க கிட்ட இருக்கும். அந்த பலத்தை வச்சுட்டு இருக்கிற இவங்க ஒருத்தனோட லைஃபை டோட்டலா காலி பண்ணிட முடியும். ஏன்னா நம்மளால ஒரு இடத்துல போய் ஒரு கேஸ் கொடுத்து யாரா நம்மளுக்கு ஒரு அநீதி இழைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்காக பேசுறதுக்கு நம்ம குடும்பத்துல இருந்து வருவாங்க. போன் பண்ணா போலீஸ்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பணபலம், அவங்க இதெல்லாம் பார்த்து போலீஸ் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியாது. கோர்ட்டு கேஸ் அலையிற அளவுக்கு நம்ம கிட்டே ஒன்றும் பெருசா பணம் இருக்காது. நம்மளுக்கு லாயருக்கு ஃபீஸ் கொடுத்து நம்ம கேட்டானா எஃப்ஐஆர் போடுறதுக்கோ இதுக்கோ ஆள் இருக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எனக்கு அந்த ஜுடிஷியலா இருக்கிறது எல்லாத்தோட ப்ரொசீஜர்ஸ் தான் தெரியாது. பட் நம்மளால கோர்ட்டுக்கு போக முடியாதுன்றது மட்டும் தெரியும். ஏன்னா அவ்வளவு செலவு பண்றதுக்கு காசு இல்லை. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்களே அட்வொகேட்ன்றதுனால இவங்களால எதை வேணாலும் ஈஸியா பாஸ் ஆன் பண்ணிடலாம். ஸோ என் மேல அவங்க ஒரு கேஸ் போட்டாங்கன்னா கூட என்னால அத இது பண்ணவே முடியாது. சரி, அதை விடு. இல்ல சொல்றேன். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இன்னொருத்தர் மேல ஒரு ஈஸியான ஒரு பழிய போட்டு அவங்கள என்ன வேணா பேச்சு பேசிட்டு தப்பிச்சுக்க முடியும். பார்வதி இப்படிலாம் ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறாங்களே, இது எவ்வளவு அவங்களோட ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுன்றதை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னா, இப்பதான் தெரியுது அவங்க சின்ன வயசுல இருந்தே இதை கவலைப்பட்ட ஒரு பர்சனா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ என்ன வேணா பண்ணிட்டு வா, நாங்க இருக்கோம் அப்படின்னு தைரியம் கொடுக்கறதுக்கு ஃபேமிலி இருந்திருக்கு. நம்ம அதை தப்பா நினைச்சிட்டோம். நம்ம ஒரு சாதா மக்களா அவங்கள நினைச்சிட்டோம். அது பார்வதி மாதிரி ஒரு ஷோ நடத்துறவங்களுக்குலாம் நிறைய பேர் உள்ள தள்ளி இருக்காங்க. ஆமா, சேனலை முடக்கி இருக்காங்க. ஆமா. ஆனா பார்வதிக்கு என்னைக்குமே எதுவுமே வந்தது இல்ல. நம்ம ஏன்டா இப்படி இருக்காங்க, எப்படி இவ்வளவு தைரியமா பண்றாங்க அப்படிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் தோணுது. அவ்வளவுதான். அது இப்பதான் புரியுது. இன்னைக்கு அவங்க பேசிட்டதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஏன்னா நேத்து இவங்க 24 ஹவர்ஸ்க்கு அனுப்பினோம்னா, நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்ல தான் அவங்க அனுப்புவாங்கன்றது நான் சொன்ன மாதிரியே தான் அனுப்புனாங்க. ஆனா அம்மா இந்த 24 ஹவர்ஸ் ஃபர்ஸ்டே அனுப்பி இருக்கணும், அப்பதான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியும்ன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏன்னா அவங்க கரெக்டா நேத்து ஈவினிங் வரைக்கும் எதையுமே பேசல. நேத்து நைட் வரைக்குமே கூட சொல்றேன், நாங்க வீடியோ போடுற வரைக்குமே அவங்க எதுவுமே பேசல. ஆனா அந்த வீடியோல நாங்க போட்டதுக்கு அப்புறமா ஒரு 11:30-12 மணி டைம்ல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பார்வதி கிட்ட. என்ன பேசுறாங்க? நாட்டு நடப்பு, நல்ல விஷயங்கள், நீ எப்படி மாத்திக்கலாம், நீ கேம்ல எப்படி முன்னேறலாம், அதெல்லாம் கிடையாது. அவ இப்படி, அவ இப்படி, அவ கேடு கேட்டவ, இவ ஒரு தண்டகர்மாந்திரம், இது இப்படி அது அப்படின்னு பேசுறாங்க. அத பேசி முடிக்கிறது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஈவினிங்கா வர்றவங்க ஈவினிங்கா உள்ள வந்திருப்பாங்கல்ல நேத்து, அவங்க நேத்தியோட கண்டென்ட் முந்தா நேத்து அந்த கண்டென்ட்டை நேத்து பார்த்திருப்பாங்கல்ல, அப்போ வரைக்கும் லைவ் பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்ப லைவ் பார்க்கும்போது இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்றத கேள்வி கேட்டுருவாங்கல்ல. அது கேள்வி கேட்க கூடாது. நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு பேரை வாங்கினோன்றதுக்காக நேத்து நைட்டு வரைக்கும் வாயை திறக்காத பார்வதியோட அம்மா லைவ் எப்படி அவங்க பார்க்க முடியும்? முன்னாடில அதாம்மா, நேத்து தானே உள்ள என்டர் ஆயிப்பாங்க. நேத்தோட லைவ் ஃபுல்லா பாத்துருப்பாங்கல்ல. ஆனா ஈவினிங் வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஈவினிங் சுபிக்ஷா வீட்ல இருந்து என்ட்ரி ஆகுறாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் தான் சுபிக்ஷா வீட்டால பார்க்க முடியும். காலையில என்ட்ரி ஆகிற விக்ரமால காலையில வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஒரு பயங்கரமான பிளானிங்கோட இவங்களாம் அனுப்பியிருக்காங்க. இவங்க எபிசோட பார்த்து இதெல்லாம் பேசுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. யாரோ இவங்களுக்கு கியூரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்கள இது, இவங்க இது, இவங்க இது, இவங்க இது, இது 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 அவ்வளவுதான். அது அவங்க அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு நடுவுல அவங்களுக்கான ஆம்பிஷன் வந்து சொன்னாங்க இல்லையா, நம்ம பார்வதி சொன்னாங்க, ஒரு சூப்பர் சிங்கர் ஆகணும், படத்துல நடிக்கணும், ஹீரோயின் ஆகணும், பெரிய இதுல ஆகணும் அப்படின்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஒரு அது இது எது அது இது அந்த வேற ஏதாவது ஒரு விஜய் டிவி ஷோல எல்லாம் வரணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அந்த ஆசைக்கு அதுக்கான எல்லாத்தையுமே நேத்து நைட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய கதையா இருக்கட்டும் கூட நடிக்கலாம். அது அவங்களுக்கு இஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க பார்வதி. சோ அதனால வந்து அவங்க ஃபுல் ஆன் இந்த இடத்த வந்து அவங்க ஒரு அம்மாவா இல்லாம அவங்க ஒரு கண்டஸ்டன்டா இருந்து தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அது மூலியமா வந்து தனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது புகழ வந்து தேடிக்கிறதுக்கு வராங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க வந்து ப்ரொஃபஸரா இருந்தாங்க அப்படின்னா வந்து அது ஒரு 9 to 5 ஜாப் இருந்திருக்கும். அவங்களுக்கு 70 இயர்ஸ்ன்றாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் இருக்கும் எப்படி பார்த்தாலும். அதான் பார்வதியோட யூடியூப் சேனல்ல எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கல. பட் இப்ப விஜய் டிவில அந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படி கமருதீனோட ஃப்ரெண்டு வந்துட்டு தான் ஒரு பெரிய டைரக்டர், தான் ஒரு ஏடி, தான் ஒரு ஆக்டர், தான் வந்து இவங்க கூட தெரியும், பிரஜனை தெரியும், எனக்கு கமருதீனை தெரியும், எனக்கு இது திவ்யாவை தெரியும், எனக்கு காலா வினோத்தை தெரியும், எனக்கு ஊரக எல்லாரையும் தெரியும் அப்படின்னு வந்துட்டு அங்க வந்து அவர் வந்து ஒரு பெருமை பீத்தி அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரெக்கக்னிஷன். இது வந்து ஏன் அவங்க முன்னாடியோ எங்களுக்குலாம் முன்னாடியோ ரெக்கக்னிஷன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா முன்னாடியே நீங்க யாருலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த பிக் பாஸ்குள்ள வந்துட்டு போனதுனாலயே உங்களுக்குன்னு ஒரு தனி இது வரும். அது நீங்களே சொன்னாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க கொடுக்குற வெளியில உட்காந்து கொடுக்குற இன்டர்வியூல வர்ற இதுக்கும் ரீச்சுக்கும் வேற லெவல் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த இன்டர்வியூ யாரும் பார்க்கணும்னா பார்க்கலாம் போலாம். இதை பிக் பாஸ் பாக்குறவங்க பார்த்தே தீரணும், ஏன்னா நீங்க வந்துருவீங்க உள்ள. சோ இந்த ஒரு ரெக்கக்னிஷனுக்காக தான் பார்வதியோட அம்மாவோ இல்ல இவங்களோ வந்திருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஏன்னா பார்வதி அம்மா அங்க உட்காந்து காலையில பேசுறாங்க பார்வதி கிட்ட. நீ ஒவ்வொருத்தரை பத்தி அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது சபரியை நான் வந்து இதுவே பண்ண மாட்டேன், நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன், அவன் எப்படி அவங்க அப்படி கோவம் இருக்கும். கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணை வந்து கொஞ்சம் கீழே பட்டிருந்தா கூட கண்ணு போயிருக்குன்ற நிலைமையில அடிச்சு வச்சிருக்கும் போது எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் எந்த ஒரு கன்சர்ன்ட் பர்சனா இருந்தாலுமே அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். பட் அந்த பர்சன் அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவரோட கேமே போயிடுச்சு. சுத்தமா அந்த ஒரு அடி விழுந்தோடனே எதை பண்றதுக்குமே வந்து பயந்துகிட்டு அலறிக்கிட்டு இப்படிதான் இருந்தாரு. ஏன் இத்தனைக்கும் பார்வதி போய் வம்படியா சில இதெல்லாம் இழுத்தாங்க. நான் வந்து உன்னை இப்படி பட்டக்ஸ்ல அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து இதெல்லாம் பண்ணும்போது அப்ப இவர் திருப்பி வந்து இது பண்ணோன்னு ஏன்னா இவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இல்லை. ஆனா அவங்களுக்கு அந்த சிம்பத்தி தேவைப்பட்டுச்சு. நான் எதா பண்ணுவேன், அவன் எதா திருப்பி பண்ணுவான், அது ஹார்ஷா இருந்தது எனக்கு சிம்பத்தியா மாறிடும். இவங்க இதை வந்து வாலண்டரியா இவங்க இதை பண்றாங்க. ஆனா வந்து மத்தவங்க யாரா ஒருத்தர் வந்து யார்கிட்டனா போய் நியாயமா பேசி இது பண்ணாலும் வார்த்தையை புட்டுங்கிறாங்க, திடீர்னு சாலமன் பாப்பா ஆயிடுவாங்க. சோ இவங்களோட அம்மா இங்க வந்துட்டு சபரிக்கு வந்து பேச வார்த்தைகளோ இல்ல அரோரா ஏதாவது சொல்லணும்னே அங்க விரும்பல. அரோராவுக்கு வந்து ஒரு மாதிரி அவங்களோட கேரக்டரே ஒரு மாதிரி பண்ற மாதிரி பேசுறதோ. ரியா வந்தாங்கல்ல, ரியா வந்தாங்க, இவ பெரிய லார்டு லபுக்தாஸ், இவ வந்து எனக்கு சொல்ல வேண்டாம். அப்புறம் அவகிட்ட என் போய் பிச்சை எடுத்தீங்க பின்னாடியே போய் இன்ஃபர்மேஷனுக்கு. லார்டு லபுக்தாஸோ எந்த தாஸோ அவங்க இந்த இடத்தோட கண்டஸ்டன்ட் கூட கிடையாது, வந்ததுக்கான ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டு. சோ எல்லாரையும் டிகிரேட் பண்ணி அவங்க அந்த ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வேஸ்ட் பண்ணனும் போனீங்க. ஏன்னா அரோராக்கு அது கிடைச்சிட கூடாது. அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து வர்றது எல்லா இடத்துலயும் நீங்க தெரியணும். நீங்க கேடுகிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாலும் உங்களால ஒத்துக்க முடியாது. நம்ம எதுக்கு போய் மத்தவங்களை கேட்கணும், நம்ம ஃபயரா இருக்கணும், நம்ம தைரியமா இருக்கணும். அவங்க ஃபயர் கம்மி ஆயிடுச்சாம் பார்வதிக்கு. நீ ஏன் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேங்கிற, தீ வந்து ஏன் வந்து அனலா வாயில அப்படின்றாங்க அதுக்கு அவங்க அம்மா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடத்துல இருக்கோம், நம்ம சாதாரணமா ஒரு இடத்துல இருக்கோம்னா ஒரு 4 பேர் இருக்காங்கனாலே வார்த்தையை விடாத தப்பு அப்படின்னு வார்த்தை வாயிலே வரல அவங்களுக்கு. நல்லா வாயில வந்துருது, வாயில வருது, எல்லாம் வாயில வருது. அவங்க வந்து ஒரு தடவை சொல்லி காதுல விழலாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சிரிச்சு காதுல விழலன்னு கூட சொல்றதுக்கு, ஏன்னா அவங்க வந்து சிரிக்கும் போது இப்படி சிரிச்சுறாங்க காதலே விழாத மாதிரி. அப்படிலாம் அவங்க 2-3 வாட்டி சொல்லிட்டாங்க. நீங்க 2-3 வாட்டி சிரிச்சிட்டீங்க அப்படிங்கன்னா ஏ காதலியே விழல அப்படின்னு வந்து சொல்லி மாதிரி இருக்கணும். மெருகா உருக கூடாது. நீ வந்து அப்படியே தீ மாதிரியே இரு. இன்னும் வா, கெட்ட வார்த்தைகள் பேசு, இன்னும் வா, இன்னும் 4 பேர் வந்து கட்டையால அடி, கொலை கூட பண்ணு, நாங்க இருக்கோம், தைரியமா பண்ணு. சொல்றேன் ஆள் பலம் இருக்காங்கன்றப்போ என்னது இது, இவங்க அண்ணன் ஏன் வரலன்னு தெரியல. அவர் ஃபேஸ காட்டக்கூடாது, பின்னாடி இருப்பாரு அவரு. ஓகே, பின்னாடில இருந்து மூவ் பண்ணாங்கன்னா யாருன்னு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக என்னவோ தெரியல. சோ திவ்யாவை வந்து ஊர்கிழவின்னு சொல்லியாச்சு. அப்பதான் ஊர்கிழவி, அது வந்து அவங்க சொன்ன டோன் தான் எனக்கு, அவங்க அப்பதான் ஊர்கிழவி அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அதான் மத்தவங்களுக்கு சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அரோராவை பத்தி நான் ஒரு வார்த்தையை சொன்னா உடனே போட்டு கொடுத்துட்டாயோ திவ்யா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். என்னன்னா ஒரு தப்ப அந்த இடத்துல கேட்கறது தான் எல்லாரோட வேலையுமே.
அதை ஒருத்தவங்க கேட்டதை கூட தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லணும், அது அவளோட வேலை, இது உன்னோட வேலை, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அதனால அடுத்தவங்க வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இப்படிதான் நான் இருந்தா சொல்லுவேன். அது உன்னோட, நீ மற்றதெல்லாம் கூட ஏற்றி விடுங்க. ஏமா ஒவ்வொருத்தரோட வேலை தானமா அது. எப்படி நீ நேம் வாங்கணும்னு ஆசைப்படுறியா, அது மாதிரி தானே அவங்க நேம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பத்தி நீ ஏன் காதுல வாங்குற, அடிச்சு தள்ளு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு தோசை சுட்டு கொடு, எனக்கு வந்து பிளாக் டீ போட்டு கொடு. ஏன் உன் பொண்ணு தானே இருக்குது இல்ல, பொண்ணு பக்கத்துல நின்றுக்கிட்டு பக்குவமா எங்க அம்மாக்கு இப்படி செய்யுங்க. ஏன்னா உன் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, பச்சை மண்ணு பிறந்திருக்குது. அவங்க வயசானவங்க தான். எனக்கு வந்து என்னோட பாட்டி வயசு இருக்கும் அவங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு நான் வந்து திவ்யாக்கே வயசாகி போச்சு. திவ்யாக்கே அவங்க வயசு அதான் இல்ல, எனக்கே பாட்டி வயசு இருக்காங்க. திவ்யாலாம் என்னோட ரொம்ப பெரியவங்க தான், பார்வதி என்னோட ரொம்ப பெரியவங்க தான். எனக்கு வந்து ஒரு பாட்டின்னு ஒருத்தவங்க நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு மைண்ட்ல வந்து இருக்கும், அவங்க இவ்வளவு ஒரு பக்குவமா இருப்பாங்க, ஒரு இதா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நடக்க கொள்ள இல்ல யாருன்னா ஏதாவது சொல்லிட்டாலே, இப்ப நான் எதனா கூட அது கொஞ்சம் வேகமா பேசினாலும் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்களெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. யார் இத்தனை சண்டை போட்டுருப்பாங்க நம்ம கிட்ட, கேவலமா நம்மள திட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட ஏன் நீ இந்த வார்த்தையை யூஸ் பண்ண? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பய பக்தி அதெல்லாம் இருக்கும். நம்ம ஒருத்தவங்களை வந்து மனசார கூட தப்பு நினைச்சிடக்கூடாது, வார்த்தைகள்ல நம்மள இது பண்ணக்கூடாது. அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு பலன் தானா கிடைச்சிரும். ஆனா நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தையை விட்டுட்டா உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு. பாட்டி வந்து பாட்டியோட இவங்க கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்களோ என்னமோ. ஏன்னா அவங்க வந்து ஒரு இது சொல்றதெல்லாம் வந்து இவங்க வந்து பேசுறதெல்லாம் சொல்றேன், ஒரு இன்னும் அடி, இன்னும் குத்து, இன்னும் வெட்டு. இது வந்து எப்படின்னா இவ்வளவு வயசானவங்களை இப்படி பார்த்ததே இல்லாதவங்க நான் பார்த்ததே. இப்போ அதே மாதிரி பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ நம்ம ஹோட்டலுக்கு போறோம்னா கூட யாரா வந்து அந்த பிளேட்டை எடுக்கிறதுக்கு அந்த எல்லாரும் வெயிட்டர்லாம் வந்து அந்த பிளேட்டை எடுப்பாங்கல்ல, பிடிக்காது பாட்டிக்கு. கை எழுந்து நின்று எடுத்து கொடுத்து அது எல்லாத்தையும் தள்ளி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இல்லம்மா உட்காருங்கம்மா நாங்க பார்த்தோம், இல்ல 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 இல்லன்னுவாங்க. அது ஒரு ஒரு மனசுல ஒரு இது, ஐயோ நம்ம வேலையை போய் இவங்க எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு அவங்க மேல ஒரு எம்பத்தி இருக்கும். அவங்களுக்கு முடியாமே. நான் இன்னும் சொல்றேனே, அவங்க வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் இருந்தது. அப்போ வலியில துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பார்த்த உடனே வலியெல்லாம் விட்டாங்க. நல்லா சச்சு தரவா நான் அது அந்த அளவுக்கு தான். அதுதான் பாட்டியோட மனசு. இவங்களுக்கு அந்த தள்ளிட்டு வந்தாரு, அந்த அவங்கள படுக்க வச்சு ரொம்ப வெயிட்டா இருக்கணும், ரொம்ப கஷ்டம் கொடுக்கணும். ஆனா பிகாஸ் அவங்களோட வேலையே அதுதான். பட் அவங்க கூட அத வந்து பண்ணக்கூடாது அப்படி நினைக்கிற கேரக்டர் எங்க அம்மாலாம். சோ இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணா எப்படி இப்படிலாம் ஜனங்க இருக்காங்க இந்த ஏஜ்ல. ஏஜ்ன்றது வந்து ஒரு பக்குவப்படுத்தும். ஆமா, அது எப்படின்னா கானா வினோத் இருக்காருல்ல, பயமா இருக்கு இப்படி கூட இருக்காங்களா அப்படி இல்ல. இப்போ கானா வினோத் இருக்காரு, அவரோட ஏஜுக்கு அவர் பேசுறாரா? இல்ல. அதே மாதிரிதான் இவங்களும். இவங்க ஏஜை விட இவங்க வந்து ஃபார் டவுன். கானா வினோத்ல எவ்வளவு பெட்டர். கானா வினோத் வந்து என்ன சொல்றது, ஒரு இந்த அளவுக்கு அவருக்கு கூட அததான் சொல்றேன். 45 வயசு அவருக்கு இருக்குது அப்படின்னாலும் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 20 year old மாதிரி பண்றாரு. இல்ல அவரோட மைண்ட் இருக்காரு, அவர் அடுத்தவங்களை அடிக்கிறதே அவருக்கு தெரியல. இவரோட மைண்ட் வந்து ஓரளவுக்கு அவருக்கு பயம் வருது. ஆமா, இவரோட மைண்ட் என்னமோ வந்து ஒரு 15 year old, ஒரு 20 year old மாதிரி, இல்ல 5 year old மாதிரி சண்டைக்கு போறாருன்னு நம்ம சொல்றோமே தவிர்த்து, இவங்களுக்கு 70+ ஆகுது. இவங்க ஆனா வந்து நடந்துக்கிறது இவங்க ஒரு ஏஜ்லயே போட முடியாதுங்க. இந்த ஏஜ் அது யாருக்கும் இப்படி தோணாது. ஒரு வீட்டுக்கு யாருன்னா ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா இவங்க உட்காந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க, இதை சமைங்க, இப்படி பண்ணுங்க, எனக்கு நாட்டு சக்கரை வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி போடும், மாத்திரை போடணுன்றதுக்காக திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. திருப்பி வந்துட்டு எனக்கு தோசை வேணும், எனக்கு நீங்க எல்லாம் இதை சாப்பிடுறீங்க, அப்ப எனக்கு அது வேணும், எனக்கு இதை பண்ணி கொடு, நீங்க எல்லாம் டீ குடிங்க, எனக்கு காஃபி வேணும், பிளாக் காஃபி போட்டு கொடு, நீங்க எல்லாம் எனக்கு அதெல்லாம் இருக்கு. அதாவது ஏன் பாட்டியா இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க யாரும் வேலை பார்க்காதீங்க, நான் போவேன்னுவாங்க. தெரியும் முடியாதவங்கதான். ஆமா, ஆனா அது மட்டும் இல்ல, நான் இவங்களுக்குன்னு சொல்லல, வந்த எந்த ஒரு அம்மா, ஆதிரியோட அம்மா கூட சொன்னாங்க, நான் வந்து இந்த அங்க உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருப்பேன். திவ்யா அப்பா சொன்னாரு, நான் வந்து டைம் பத்தாதுன்னு சொன்னாங்க. திவ்யா ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அம்மா அப்பா. சபரி வீட்ல இருந்து வந்திருந்தவங்க அம்மா படத்தை அவங்க எல்லாம் ரொம்ப கைண்டா இருக்காங்க. ரொம்ப நீங்க யாரு இப்போ ஒண்ணுமே இல்ல, யார் ஃபேமிலி 24 hours இருந்தாலும் ஆதிரிக்கு ஒரு பெரிய கும்பிடுப்பா. இவங்க போட்டு கொடுத்ததுல நம்மளால வந்து சில மக்களோட முகங்கள் தெரிய வருது. நம்ம லைஃப்ல இவங்க எல்லாம் வந்து மீட் பண்ண பார்வதியை குறை சொல்லவே முடியாது. ஆமா, இப்பதான் தெரியுது பார்வதி ஏன் அப்படி இருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வளர்ந்த பொண்ணால எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்க எப்படின்னா இந்த படம் பாத்துருக்கீங்களா, அது பேரு திமிரு. அந்த படம் பேரு திமிரு. படத்துல தமன்னா கூட நடிச்சாங்களா அந்த கேரக்டர்? அந்த கேரக்டர் சொல்ல, நான் அவங்களையும் சொல்லலாம். திமிரு படத்துல வந்து ஸ்ரேயா ரெட்டியோட இல்ல இசுக்கு அந்த கேரக்டர் மாதிரியும் சரி. உங்களுக்கு வந்து அடுத்தவங்க மேல அந்த கருணைன்றதே கிடையாது. நான் காலிப்பேன், என்னோட ஆசைக்கு என்ன வேணுதோ
அது வந்து நான் நடத்தணும். அது இன்னொன்னு வந்து தமன்னா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த 2 பேர் தமன்னா தமன்னாவும் ஜெனிலியா இல்ல இலியானா, 2 பேரும் இருப்பாங்க. இவங்க ரொம்ப பணக்கார வீட்டுல வளர்ந்துருப்பாங்க, ஏழையா இருக்கும். இவங்க வந்து இப்படின்னா இது வரணும், இப்படின்னா அது வரும், கஷ்ட பைத்தியம் ஆயிடும் அந்த பொண்ணு. சோ அந்த அந்த ஒரு கேரக்டர் இருந்தது பாருங்க. ஆனா என்னன்னா ரொம்ப நல்லா படிப்பாங்க, இவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த ஒரு இது எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்க பொண்ணு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுலயுமே தமன்னா ரொம்ப திமிரா இருப்பாங்க. பட் அதுலயும் ஒரு கருணை இருக்கும் அவங்களுக்கு. கடைசியா ஓரளவு மாறுறாங்க. கடைசியா இல்ல, அவங்க லவ் பண்ற பையனுக்காக வந்து அவங்க வெளிநாட்டு போற சான்ஸையுமே விட்டு குடுத்துருவாங்க. ஆமா. சோ அந்த அவ்வளவுதான். மத்தபடி இது நீ சொல்ற மாதிரி கரெக்டா வந்து செட் ஆகுறது ஸ்ரேயா ரெட்டியோட திமிரு ரோல்ல, அந்த திமிரு படத்துல வர ரோல் தான். அதுதான் பார்வதி. அவங்க வந்து போன் பண்ணுவாங்க தெரியுமா, அண்ணன் என்ன இப்படி பண்ணிட்டான், அம்மா இப்படி பாட்டாரு, அதெல்லாம் கேட்டு சும்மாவாடி வந்த அப்படின்னு அவங்க குடும்பம் உடனே வந்துருவாரு அவரு. சோ அதுதான் இவங்களோட குடும்பங்கள். இது எனக்கு இப்பதான் வந்து புரியுது. யாரோட ஃபேமிலியை பத்தியுமே கமெண்ட் அடிக்க கூடாது, கமெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தவங்களையுமே வந்து இப்படி எல்லாம் பேசி அவங்கள பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்க பர்சனல் லைஃப்ல போகணும்னு நினைக்கவே மாட்டோம். இல்ல அவங்க இங்க வந்து பேசி காலையில உட்காந்துட்டு அவெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு வெளியில என்ன பண்ணுதோ அது உங்க பொண்ணு டைரக்டா டெலிவிஷன்ல பண்ணுது. ஓகேங்களா? அதுவும் பணத்துக்காக தான் பண்ணுது இல்லையா? அரோரா பணத்துக்காக பண்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து உங்களை மாதிரி பேக்ரவுண்டோ உங்க மாதிரி அம்மா அப்பா கூட உட்காந்துக்கிட்டோ இல்ல. அப்படி இருக்க பொண்ணு தறிக்கெட்டு போகும். அது ஆப்வியஸ்லி நேற்று உட்காந்துட்டு எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு அழுவுது. அப்பதான் அவங்க கேட்டாங்க, நீ வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் பத்தி நீ மத்தவங்களெல்லாம் குறை சொல்றதுக்கு உனக்கு இல்லை, நீயா சாய்ஸ் எடுத்து வீட்டை விட்டு வெளில வந்தவ, உனக்கு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அம்மா இல்ல அப்பா இல்ல நீ கேட்க ரியா கரெக்டா கேட்டாங்க. அந்த அட்லீஸ்ட் அந்த ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஆளு கூட உங்க பொண்ணுக்கு உங்க அம்மாவா எனக்கு ரியா பேசுறதுல பிடிக்காத ஒரே விஷயம் பார்வதியால தான் இந்த ஷோ ஓடுதுன்னு சொன்னதுதான். அது நல்லதோ கெட்டதோ இது எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது வேணுமே அவங்களை ஏத்துற மாதிரி இருக்கு. பிரியங்கால இருந்து இதேதான். எதுக்கு இந்த டயலாக்? பார்வதின்ற கேரக்டர் தூக்கி போட்டுருங்களேன், அப்பயும் இந்த ஷோ ஓடும். நல்லாவே ஓடுன்ற கேரக்டர் இல்லனாலும் ஓடும். கமருதீன்ற கேரக்டர்லாம் அதாவது எதுவுமே ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல சொல்லுவாங்க, நீ இல்லனா உன் குடும்பம் வந்து பொழைக்காது, உன் குடும்பம் நாசமா போயிடும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே நான் செத்துட்டேன்னா என் குடும்பத்தை யார் பாத்துப்பா, இவங்க யாரு பாத்துப்பா, இவங்க யார் பாத்துப்பா, என் பையனுக்கு யார் எதிர்ப்பா, இவங்க எல்லாம் குழந்தைங்க எதுவுமே தெரியாதுன்னு வந்து அவர் சொல்லுவாரு. ஆனா வந்து அது ரியாலிட்டியை வந்து பாக்கும்போது இவர் இல்லனாலுமே அந்த குடும்பம் வந்து ஆக்சுவலா எங்க அம்மா பார்த்த கடைசி படமும் அதுதான். ஆமா, அது எங்களுக்கு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. நம்ம அதாவது அது வரைக்குமே எங்க அம்மாவுக்கு ஓரளவு வந்து நான் தான் இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த படமே அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாயிடுச்சோ, நம்ம இல்லைன்னா கூட இந்த ஃபேமிலி இருக்கும் போல, நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் போல அப்படிங்கிறது மாதிரி கூட தோணிடுச்சோ அப்படிலாம் நினைக்க. பட் உண்மை அதுதான், யார் இல்லைனாலும் அது நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். அதான் சொல்லுவாங்க, கல்யாணத்துல தாலியே இல்லைனாலும், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையே இல்லைனாலும், கல்யாணத்துல எதுவுமே இல்லைனாலும் அந்த கல்யாணம் நடக்கும். திடீர்னு ஒரு மாப்பிள்ளை வருவாரு, திடீர்னு ஒரு பொண்ணு வரும். அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவங்க தான் என் லைஃப் பார்ட்னர். அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வேற யாரையும் நினைச்சிருப்பாங்க. அந்த அரை மணி நேரத்துல நெக்ஸ்ட் ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு எதிர்பாராம வந்து உள்ள நுழைவாங்க. ஸோ இதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். அப்படின்னா அந்த மண்டபத்திலே உட்கார்ந்து கல்யாணம் இல்ல, அவங்க லைஃப்ல ஒரு பர்சன் இல்ல. அந்த மண்டபத்திலே கூட சினிமா மாதிரி இருக்கு. இல்ல நிறைய நடந்திருக்கு. அந்த இடத்துலயே நிறைய பேர் அப்ப அதாவது வெளியில இருந்திருக்கும் அந்த பொண்ணு, அவங்க வீட்டுல அவங்க யோசிச்சிருந்திருப்பாங்க ஆரம்பத்துல கேட்கலாமா வேணாமா அப்படி. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதே மண்டபத்திலே நடந்திருக்கு. சினிமா இல்ல, நான் வந்து இதுக்கே நிறைய நடந்திருக்கு. என்ன சரி, நான் இப்ப இதுக்கே வந்துருவோம். எனக்கு வந்து இதெல்லாம் அவங்க சொல்லும்போது அதே மாதிரி என்னோட லைஃப்ல அந்த ப்ரொஃபசர்ஸ் யாருமே வந்து நல்ல வேலை பார்வதியோட அம்மா மாதிரி இல்ல. ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நார்மலாவே ப்ரொஃபசர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி பின்னாடி அவங்களோட ஸ்டாஃப் ரூம்ல பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி யாருன்னா பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டூடெண்டோட லைஃப் போயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க ப்ரொஃபசர்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற பசங்களோட அந்த ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த பசங்களை அசிங்கப்படுத்துவாங்க. இது பின்னாடி பேசுறதுனால அது மத்த டீச்சர்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த பொண்ணையோ இல்ல இந்த பையனையோ பார்த்தாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்கணும்னு அவங்களுக்கு தூண்டிடும். அவங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா கூட அந்த வார்த்தையை வச்சு பேசிடணும்னு தோணிடும். சோ அந்த மாதிரி ஒரு பர்சனா எனக்கு இவங்க தெரியுறாங்க. இவங்க இருந்திருந்தாங்க, இவங்க வெறும் தமிழ்ன்றதுனால அந்த பிஏ தமிழ் இல்ல அந்த மாதிரி தமிழ் எடுத்தவங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். மத்த ஏதாவது டிகிரி படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நான் வந்து எனக்கு சைட்ல தான் தமிழ் வந்தது, ஒரு சப்ஜெக்டா தான் தமிழ் வந்ததே தவிர்த்து என்னோட கோர் சப்ஜெக்ட் தமிழ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க எதை பேசினாலுமே எனக்கு அது அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. ஆனா வெறும் பிஏ தமிழ் இந்த மாதிரி படிச்சவங்களுக்கு நிலைமை இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு கண்டிப்பா மத்தபடி மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஒரு பர்சனை யாரும் சந்திக்கவே கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்க வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கன்னும் போது we have to be very careful இந்த மாதிரி பர்சன் கிட்ட எல்லாம்.
அது வந்து நம்ம லைஃப்ல நல்ல கடவுளே இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எங்களை சந்திக்க வச்சிடாதீங்க, பார்வதி மாதிரியோ பார்வதியோட அம்மா மாதிரியோ. பிகாஸ் இட் இஸ் டேஞ்சரஸ் டு த சொசைட்டி. பயமா இருக்கு அவங்களோட பேச்சு எல்லாமே வந்து. ஏன்னா பார்வதி ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்காங்கன்றத இவ்வளோ நாளா நம்மளால அது எப்படிடா ஒரு பொண்ணால இப்படி இருக்க முடியும் போது அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க கம்மியா தான் இருக்காங்க. இந்த ஏஜ்ல இவ்வளோ ஃபயரா இருக்காங்க அவங்க அம்மா. சோ அவங்களோட இந்த பார்வதியோட ஏஜ்ல அவங்க அம்மா எப்படி இருந்திருப்பாங்க? சபரி கால்ல வந்து செருப்பு போட்டு விடுறாரு. அவங்க காலையில பார்வதி டான்ஸ் ஆடுறதுக்கு விட்டு வந்துட்டாங்க. பார்வதி அவங்க அம்மா கண்டுக்கிட்டே கிடையாது. நீங்க 1 hour எபிசோட்ல கூட பாருங்க. மத்தவங்கலாம் அவங்களுக்கு வேலைக்காரங்கடா. பார்வதி வந்து ஒரு பிரின்சஸ். அவங்க அம்மாவையே அவங்க கண்டுக்கல. அதான் சொல்றேன். ஒரு ராஜா ராணியா இருக்காங்க. எந்த இளவரசி வந்து மகாராணியை கூட்டின்னு வரப்போகுது? அந்த மகாராணி இது பிரின்சஸ். அதான் இங்க வந்து இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. கமருதீன் வீட்ல இருந்து வராங்கன்னு இந்த பாட்டு ப்ளே பண்ணும்போது இப்படின்னு அவங்களால எழுத முடியாது. பார்வதி போயிடுவாங்க. இவங்க யாருமே தூக்கி விட மாட்டாங்க. ஒரு சின்ன அக்கறை கூட கிடையாது. ஏன்னா அப்படிதான் வளர்த்திருக்காங்க. அது எப்படி அவங்க மேல மட்டும் அதெல்லாம் வராது. அதே மாதிரி வந்து உள்ள அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு இவங்க வந்துட்டாங்க. திவ்யா கூட்டிட்டு வந்தாங்க. டான்ஸ் ஆட வைக்கணும். இன்னும் கையை கூட 2 கையும் 2 காலையும் கூட ஆட்டி விட்டுருக்கணும். நல்லடா. நான் இதையும் கேட்கிறேன். நம்ம வீடுகள்ல இருந்து யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து கை தட்டுவாங்க, பாப்பாங்க. எழுந்து அப்படி ஒரு குத்தாட்டம் வந்து யார் போடுவான்னு தெரியல. சரி, அது அவங்க இன்ட்ரெஸ்ட். அதான் சினிமாலே நடிக்கணும். ஆமா. சோ அதனால அவங்க வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ண வந்திருக்காங்க. பேரண்டா வர்றவங்க இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. குட். அவங்க வந்து அடுத்த சீரியல் ஆர்டிஸ்டா வர போறாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு சீரியல்ல வர போறாங்க. ஆமா. கண்டிப்பா அவங்க குக்கரி ஷோல வர்றதுக்கு ஏன்னா அங்க குக்கரி டேலண்ட் எதுவும் காட்டல அவங்க. ஆமா. மேபி காட்டியிருந்தாங்கன்னா குக் வித் கோமாளில கூட அவங்க வரலாம். சோ அதனால நீங்க அடுத்த விஜய் டிவில திருப்பி பார்க்கக்கூடிய முகமா நம்மளோட பார்வதியோட அம்மா இருப்பாங்க. பார்வதியோட அம்மா இருப்பாங்கங்க. ஆமா. சோ இதான் நாங்க வந்து சொன்னோம். விக்ரம் வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. அண்ட் விக்ரம் நைட்ல ப்ரோமோல வந்து ஆக்சுவலி இப்ப வந்திருக்கும் நினைக்கிறேன், நாங்க இன்னும் பாக்கல. விக்ரம் வீட்ல அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, பார்வதி மாதிரி ஒரு தங்கச்சி வந்து விக்ரம் இருந்தாலே விக்ரம் ஸ்ட்ராங்கா இருப்பானோ என்னமோ. அது கூட எல்லாரும் டாம் அண்ட் ஜெரி ஆஃப் பிக் பாஸ் இவ்வளவு சூப்பரா அம்மா சொல்றாங்க, பார்வதி மாதிரி ஒரு தங்கச்சி வேணும் சொல்றாங்க. யாருக்குமே புரியவே இல்ல. அதாவது இந்த மாதிரி ஆனா கூட எல்லாத்துக்குமே சண்டை போட்டுக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு கடுப்பேத்திக்கிட்டு ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா அவங்க பையனும் இந்த மாதிரி இமோஷனலா இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, நம்ம அதோட இதை முடிச்சுப்போம். அடுத்து நைட் வந்து சுபிக்ஷாவோட அம்மா விக்ரம் வீட்ல என்னெல்லாம் பேசுறாங்கன்றது இன்னொரு வீடியோவா போறோம். சுபிக்ஷாக்கு தனியா ஒண்ணு போறோம். ஓகே, சோ பாய்.